மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ். வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்ன அந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு ஷோவில் வர இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம மகாநதி டீம் விஜய் அண்ட் காவேரி சேர்ந்து அட்டன் பண்ண ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோனா அது வந்து ஸ்டார்ட் மியூசிக் மட்டும்தான். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே ஸ்பெஷல் ஷோஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் அவங்க ஸ்டார்ட் மியூசிக் வந்து கலந்துக்கிட்ட ஷோ வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து அப்புறம் அவங்க எந்த ஷோக்குமே வரல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் நம்ம ஸ்ரீனி ப்ரோ சுவாமி அவர்களுடைய அசிஸ்டன்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. EVP ஃபிலிம் சிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி EVP ஃபிலிம் சிட்டி அப்படின்னாலே விஜய் டெலிவிஷன் ஷோஸ் மேக்ஸிமம் ஆஃப் த ஷோஸ் அங்கே மட்டும் தான் வந்து செட் எல்லாம் போட்டு அங்கே தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஈவன் பிக் பாஸ்ல இருந்து ஸ்டார்ட் மியூசிக் வரைக்கும் எல்லா ஷோஸுமே அங்கே தான் செட் இருக்குது. விஜய் டெலிவிஷனுக்கு மட்டும் இல்லை, ஜீ தமிழ்லையுமே நிறைய ஷோஸ் வந்து அங்கே தான் ஷூட் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் சன் டிவி மட்டும் தனியாக சன் ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. ஸ்ரீனி ப்ரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக விஜய் இருப்பாங்க. விஜய் இந்த ஷெடியூல் ஃப்ரீயாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் டைம் கொடுத்துருக்காங்க போல. இந்த ஷோஸ்க்குமே எப்பவுமே வந்து 1 to 15 இருந்தால் மட்டும் தான் விஜய் அண்ட் காவேரி நம்ம சேர்ந்து பார்க்க முடியும். 16 to 30 இருந்துச்சுன்னா விஜய் பார்க்க முடியாது, காவேரியை மட்டும் தான் நம்ம ஷோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அவருக்கு அந்த சீரியல் முடிஞ்சதுனால இந்த ஷெடியூலுமே ஷோக்கு வராங்க போல. ஸோ விஜய் இருக்காங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக காவேரி இருப்பாங்க. இது ஸ்டார்ட் மியூசிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே, மாக்காப்பா அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய சீரியல் செலிபிரிட்டிஸ் இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டீமாக ஸ்ப்ளிட் ஆகி அவங்க வந்து அந்த ஷோவில் கலந்துட்டு இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு எனக்கு கிடைச்ச அப்டேட் வந்து இன்னைக்கு கம்பெனி ஷோ இருக்கு. ஸோ அந்த ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்ம விஜய் காவேரி வந்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட். பிகாஸ் ஈவன் கம்பெனியோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் ஷூட் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் இவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்போவே வந்து விஜய் அண்ட் காவேரி அந்த ஷோலையுமே போவாங்களோ அப்படின்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு கம்பெனி ஷோடைய ஷூட்டிங் இருக்குது அப்படின்ற அப்டேட் மட்டும் எனக்கு நேற்றுக்கு கிடைச்ச அப்டேட். அது வந்து ஏன்னா எப்பவுமே ரெகுலராக இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்காக கேதர் பண்ணுவாங்க இல்லையா, பீப்புளெலாம் கேதர் பண்ணுவாங்க. ஸோ அதனால EVPயில் என்னென்ன ஷூட் என்னென்னைக்கு நடக்குது அப்படின்ற விஷயம் முன்னாடி நாளே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நேற்றுக்கே தெரிஞ்ச விஷயம். கம்பெனி ஷோடைய ஷூட் இன்னைக்கு வந்து ஷூட் பண்ண போகிறாங்க EVP ஃபிலிம் சிட்டியில். பட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோக்கு தான் நம்மளுடைய மகாநதி செலிபிரிட்டிஸ் போகிறாங்க போல். இப்போ வரைக்கும் அவங்க இருக்க மாதிரி எந்த ஒரு பிக்சருமே ஷேர் ஆகலை. ஸோ ஒன்ஸ் பிக்சர் ஷேர் ஆகி அந்த ஷோ தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்ணுறேன். எனிவேஸ் ஒன்ஸ் அகைன் நம்ம வீக்காவை சேர்ந்து ஒரு ஷோவில் பார்க்க போகிறோம் அப்படின்றது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் என்ன சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்றேன். கீப் ஆன் கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.